என் அன்பு தங்கமே, இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ இந்த அருள் வாக்கை பார்க்க வந்தது தற்செயலாக நடந்தது என்று நினைக்காதே. உன் மனதின் ஆழத்தில் நீண்ட நாட்களாக பதில் தேடிக் கொண்டிருக்கும் ஒரு எண்ணம் என்னை உன்னிடம் அழைத்து வந்திருக்கிறது. என் செல்லமே, நீ இன்று என்னிடம் ஒரு அடையாளத்தை தேர்ந்தெடுத்தாய். ஆனால் அந்த அடையாளத்தை விட முக்கியமானது, அதை தேர்ந்தெடுத்த அந்த நொடியிலேயே உன் மனதில் ஓடிய எண்ணம். அதைத்தான் உன் அன்னை நான் பார்க்கிறேன். என் பிள்ளையே, நீ வெளியில் எதை சொன்னாலும், உன் உள்ளத்தில் எதை மறைத்தாலும், உன் வாராகி தாயிடத்தில் எதுவும் மறைந்து கிடப்பதில்லை. பல நேரங்களில் நீ அமைதியாக இருந்திருக்கிறாய். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கிறாய். ஆனால் உன் அமைதிக்குள் 1000 வார்த்தைகள் இருந்தன. உன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் உன் இதயத்தில் ஒரு நிறைவேறாத வேண்டுதல் இருந்தது. அதை நான் அறிந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இப்போது மனதிற்குள் நினைக்கிறாய், அம்மா, என் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டும் போதுமா? நான் எதிர்பார்க்கும் நல்ல மாற்றம் எப்போது வரும்? நான் இத்தனை நாட்களாக காத்திருப்பதற்கு எப்போது முடிவு வரும் என்று நினைக்கிறாய். அதற்காகத்தான் இந்த வாராகி அம்மன் இன்று உன்னிடம் உறுதியாக சொல்கிறேன். உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை நான் அறிவது மட்டுமல்ல, அதற்கான பாதையையும் நான் ஏற்கனவே அமைத்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ வெற்றி பெற்ற நாட்களையும் பார்த்தேன். நீ தோல்வியடைந்த நாட்களையும் பார்த்தேன். உன்னை அனைவரும் பாராட்டிய நேரங்களையும் பார்த்தேன். உன்னை யாரும் புரிந்து கொள்ளாத நேரங்களையும் பார்த்தேன். நீ சிரித்த நாட்களும் எனக்கு தெரியும். நீ தனியாக அழுத இரவுகளும் எனக்கு தெரியும். அதனால்தான் இன்று உன் மனதிற்கு நிம்மதி தர நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில்தான் இருக்கும். அதை பார்த்தால் அது அழிந்து போய்விட்டது போல தோன்றும். ஆனால் அந்த விதை உள்ளுக்குள் வளரத் தொடங்கியிருக்கிறது. சில காலத்திற்கு பிறகு அது முளைக்கிறது, பின்னர் மரமாகிறது. அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் இப்போது கண்ணுக்கு தெரியாமல் உருவாகி கொண்டிருக்கின்றன. நீ இன்னும் பார்க்கவில்லை என்பதற்காக அவை இல்லை என்று அர்த்தமில்லை. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் பெரிய காயம் என்னன்னு தெரியுமா? உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் மட்டுமல்ல, நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தும் ஏன் இவ்வளவு சோதனை என்ற கேள்விதான். பலமுறை நீ இதை நினைத்திருக்கிறாய். நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, நான் ஏன் இவ்வளவு சிரமத்தை பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் கேட்டிருக்கிறாய். என் செல்லமே, ஒரு நல்ல இரும்பு வாளாக மாற வேண்டும் என்றால் அது நெருப்பை கடக்க வேண்டும். ஒரு நல்ல பொன்னாக மாற வேண்டும் என்றால் அது உருக வேண்டும். அதுபோல சில ஆன்மாக்கள் பெரிய உயரத்திற்கு செல்லும் முன் பெரிய சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். உன் வாராகி தாய் சொல்கிறேன், நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. முடிவில்லாத இரவு இந்த உலகத்தில் இல்லை, விடியாத காலையும் இல்லை. காத்திருப்பது நீண்டதாக இருக்கலாம், ஆனால் நான் கொடுக்கும் பலன் வீணாக இருக்காது. என் தங்கமே, இனிமேல் உன் மனதில் ஒரு புதிய பழக்கத்தை வளர்த்துக்கொள். ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் இன்று எனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொள். உன் வாழ்க்கையை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசு. உன்னை பற்றி நல்ல எண்ணங்களை வைத்திரு. ஏனென்றால் உன் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கிறது.
உன் எண்ணங்களுக்கும் உயிர் இருக்கிறது. பல நேரங்களில் நீ உன்னை பற்றி குறைவாகவே நினைத்திருக்கிறாய். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம் என்று எண்ணியிருக்கிறாய். என் செல்லமே, ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தனித்த பாதை இருக்கிறது. மற்றவர்களின் பாதையை பார்த்து உன் பயணத்தை அளக்காதே. நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசிர்வாதம் உனக்கே உரியது. என் பிள்ளையே, உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? இன்னும் நீ நம்பிக்கையை விடவில்லை. எத்தனை முறை ஏமாற்றம் வந்தாலும், எத்தனை முறை தடைகள் வந்தாலும், உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை தீபம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உன்னை இங்கே வரை கொண்டு வந்திருக்கிறது. அந்த தீபத்தை அணைய விடாதே. இந்த வாராகி அம்மன் கையில் இருக்கும் உலக்கை பற்றி நீ அறிந்திருக்கிறாய். என் தங்கமே, அந்த உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல, அது உன் வாழ்க்கையில் தேங்கி கிடக்கும் பயங்களை உடைக்கும் சக்தி. உன் மனதில் பல ஆண்டுகளாக குவிந்து கிடக்கும் வேதனைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன்னை பின்னால் இழுக்கும் நினைவுகளை உடைத்தெறிவேன். உன்னை துன்படுத்தியவர்களின் தாக்கத்தை உன் மனதில் இருந்து அகற்றுவேன். என் கலப்பை பற்றி நீ அறிந்திருக்கிறாய். ஒரு விவசாயி கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை உழுது பயிர் வளரச் செய்வான். அதுபோல உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக பலன் தராத பகுதிகளை நான் உழுது மாற்றப் போகிறேன். நின்று போன வாய்ப்புகள் நகரும், மூடிய கதவுகள் திறக்கும், காத்திருந்த செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் உன் கண்முன்னே உருவாகும். என் செல்லமே, இனிமேல் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் மதிப்பை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும், யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் அது உன் உண்மையான மதிப்பை மாற்றாது. ஒரு வைரம் சேற்றில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறையாது. அதுபோல நீ சந்தித்த சூழ்நிலைகள் உன் மதிப்பை குறைக்க முடியாது. உன் வாராகி தாய் உனக்கு இன்னொரு உண்மையை சொல்கிறேன். சில நேரங்களில் நான் உன்னை காத்திருக்க வைப்பேன். ஏன் தெரியுமா? நீ கேட்டதை விட பெரியதை கொடுக்க. ஒரு குழந்தை ஒரு சிறிய விளையாட்டு பொருளை கேட்கலாம், ஆனால் தாய் அதைவிட நல்லதை வாங்கித்தர நினைப்பாள். அதுபோல நீ கேட்டதை விட நல்லதை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். அதனால் தாமதத்தை தோல்வி என்று நினைக்காதே. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல மனிதர்கள் வர இருக்கிறார்கள். உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் வர இருக்கிறார்கள். உன் முயற்சியை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வர இருக்கிறார்கள். உன் நல்ல மனதை மதிக்கும் மனிதர்கள் வர இருக்கிறார்கள். அதனால் கடந்த காலத்தில் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து உன் எதிர்காலத்தை இருட்டாக்காதே. என் செல்லமே, உன் வீட்டில் அமைதி பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் மனதில் நிம்மதி பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் முகத்தில் இயல்பான புன்னகை திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் கண்களில் பயம் இல்லாமல் நம்பிக்கை நிரம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் உன்னை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவாய், நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று. இன்று முடியாதது போல தோன்றும் விஷயங்கள் அப்போது சாதாரணமாக தோன்றும். இன்று உன்னை அழ வைக்கும் விஷயங்கள் அப்போது வெறும் நினைவாக மாறிவிடும். இன்று உன்னை சுமக்கும் பாரம் அப்போது உன் தோளில் இருக்காது.
என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன்னை தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாய். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணுகிறாய். ஆனால் அந்த நேரங்களில்தான் உன் வாராகி தாய் உனக்கு மிக அருகில் இருக்கிறாள். மனிதர்கள் விலகும் நேரத்தில் கூட என் அருள் விலகாது. உலகம் உன்னை சந்தேகப்படுத்தும் நேரத்தில் கூட நான் உன்னை நம்புகிறேன். நீ உன்னை மறந்த நேரத்தில் கூட நான் உன்னை மறக்கவில்லை. அதனால் உன் மதிப்பை நீயே குறைத்து நினைக்காதே. என் பிள்ளையே, உனக்குள் இன்னும் விழித்தெழாத பல திறமைகள் இருக்கின்றன. இன்னும் வெளிப்படாத பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. இன்னும் திறக்கப்படாத பல வாய்ப்புகள் இருக்கின்றன. உன் வாழ்க்கை இப்போது இருக்கும் நிலைதான் இறுதி என்று ஒருபோதும் நினைக்காதே. நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் பாதை இதைவிட பெரிது. நீ பார்த்த உலகத்தை விட பெரிய உலகம் உன்னை காத்திருக்கிறது. நீ கற்பனை செய்ததை விட நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. என் செல்லமே, உன் வாழ்க்கை முடிவடையவில்லை. அது புதிய அத்தியாயத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ இழந்தவற்றை எண்ணி வருந்துவதை விட வரப்போகும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வாழ கற்றுக்கொள். நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையை கைவிடாதே. நான் உன் வாராகி தாய். உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். உன் அமைதியை கேட்டிருக்கிறேன். உன் இதயத்தின் மொழியை புரிந்திருக்கிறேன். அதனால்தான் இன்று உனக்கு வாக்கு தருகிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் முயற்சியை வீணாக்க மாட்டேன். உன் நல்ல மனதை ஏமாற்ற மாட்டேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். உன் மனதில் இருந்த இருளை அகற்றி ஒளியை நிரப்புவேன். உன் வீட்டில் இருந்த கவலையை அகற்றி மகிழ்ச்சியை வளர்ப்பேன். உன் எதிர்காலத்திற்கு நல்ல பாதையை அமைப்பேன். என் அன்பு தங்கமே, இனி வரும் நாட்களை பயத்தோடு பார்க்காதே, நம்பிக்கையோடு பார். உன் வாராகி தாய் உன்னுடன் இருக்கிறாள். உனக்காக கதவுகளை திறக்கிறாள். உனக்காக வழிகளை உருவாக்குகிறாள். உனக்காக ஆசீர்வாதங்களை சேமித்து வைக்கிறாள். சரியான நேரத்தில் அவை அனைத்தும் உன்னை வந்து சேரும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. என் அருள் உன்னை சுற்றி நிற்கிறது. என் பாதுகாப்பான கை உன் தலையின் மீது இருக்கிறது. என் பிள்ளையே, நல்லது ஆரம்பமாகிவிட்டது. நீ அதை இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. உனக்கு தேவையான பலத்தையும் வெற்றியையும் நான் உன் கைகளில் தந்துவிட்டு போவேன். என் பிள்ளையே, நீ கேட்டு முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். உன் நிழலாக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். என் செல்லமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மனிதர்களில் யாரை வேண்டுமானாலும் நீ நேசிக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் எல்லா நேரத்திலையும் நம்பி விடாதே. வீரமாக போராடி தோற்பதில் கூட ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் சதி திட்டங்களுக்கு என் பிள்ளை பலியாகிவிடக்கூடாது அல்லவா? அதில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி உன் கதவை தட்டப்போகும் நேரம் இது. அது தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் அன்னை நான் உன் தோளோடு தோள் நின்று உன்னை பாதுகாப்பதை நீயே உணர்வாய். என் கண்மணியே, பயந்து போய் எதுவுமே செய்யாமல் வீணாக கழிக்கும் நாட்களை விட ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து செய்யும் போது அதில் ஏற்படும் சிறு தவறுகள் உனக்கு மேலான அறிவை தரும். அந்த தோல்விகள் தான் உன்னை செதுக்கி உனக்கு மரியாதையை தேடித்தரும்.
போராட்டங்கள் உன்னை சூழ்ந்தால் உன் வாழ்க்கை சரியான திசையில் பயணிக்கிறது என்று மகிழ்ந்து கொள். உன் முன்னே நிற்கும் மலை போன்ற தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். வறண்டு கிடக்கும் உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது பசுமையான சோலையாக மாற்றித் தருவேன். தனிமையில் நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கே தெரியாமல் என் கைகளால் துடைத்து அணைத்து கொள்ளும் உன் அன்னை நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். இனி உன் வாழ்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கலங்காதே. உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனால் பாதியில் படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கு அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒரு பொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கின்றார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கின்றான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்ந்துவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கு சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்தி கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது. உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருந்தாமல், நடப்பதை எண்ணி கலங்காமல், நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடு. ஏன் தெரியுமா?
நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவை எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம், எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்து விட்டால் போதும். பிறருக்கும் விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார இன்று ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இரகசிய கவலைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அவை ஒவ்வொன்றையும் உனக்கான வெற்றி கனிகளாக மாற்றும் பொறுப்பை இந்த வாராகி தாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் உன்னை தூற்றினாலும், உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. இதுவரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அனுமதித்தேன். இனி உன் காலம் மாறப்போகிறது. உன் கவலைகள் கரைந்து மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் புதிய அத்தியாயம் இதோ தொடங்குகிறது. நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட பன்மடங்கு மேலான சிறப்புகளை உன் மடியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையான உனக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உனக்கு முன்னால் கவசமாய் நின்று உன்னை பாதுகாப்பேன். உன் பலவீனங்கள் அனைத்தையும் நான் பலமாக மாற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் தாயான என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக நடைபோடு. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் உரைகின்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் செவிமடுக்கப்பட்டன. இதோ உனக்கான அற்புதங்கள் நிகழப்போகின்றன. என் முழுமையான ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கவசமாயிருக்கும்.
எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.